வெயில் காலம் ரொம்ப கடுமையா இருந்தது. அப்புறம் வெப்பநிலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. சுரேஷும் ரமேஷும் அவங்க கையில காலியான பக்கெட்டை வச்சுக்கிட்டு குளத்து கரைக்கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப கவலையா தெரிஞ்சாங்க. அந்த மொத்த கிராமத்துக்கும் தண்ணீர் கொடுத்த அந்த குளம் இப்ப முழுமையா வறண்டு போய் கிடக்குது. எப்பா ரமேஷே, தாங்கற எல்லாம் தாண்டி போயாச்சு. இந்த குளத்தை பாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க இல்ல. என்னமோ அந்த சூரியன் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டா மாதிரி தெரியுது. ரொம்ப சரியா சொன்னப்பா சுரேஷ். கடந்த 10 வருஷத்துல நான் இந்த மாதிரி வெயில பார்த்ததே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை எதுவும் பெய்யலன்னு வச்சுக்க, நாமெல்லாம் வெந்து போயிடுவோம். தண்ணி எடுக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் அந்த பழைய கிணத்துக்கிட்ட போக வேண்டியதா இருக்கு. அங்கேயும் நீளமான லைன் நிக்கும். அட, குளிக்கிறத கூட நம்ம மறந்துடலாம்ப்பா. ஆனா குடிக்க தண்ணி கூட கஷ்டமாயிடுச்சே. 2 பேரும் கவலையா தெரிஞ்சாங்க. அப்புறம் 2 பேரும் அங்க இருந்து திரும்பினாங்க. அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. வீட்ல சுனிதா சமையல் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. வெளியில வெயில் அதிகமா இருந்தது. அப்புறம் சமையலறையில இன்னும் ஜாஸ்தி சூடா இருந்தது. இந்த வெயில்னால பானெல்லாம் விரிசல் விட ஆரம்பிச்சது. அதுல இருந்து தண்ணி வெளியே கொட்டிட்டு இருக்கு. அதனால தர ஈரமாயிடுச்சு. அப்பதான் ரமேஷ் சமையலறைக்கு வந்தான். அப்புறம் உடைஞ்சு போன பானைய பார்த்தான். பாத்தீங்களா, இது 3வது பானை இன்னைக்கு உடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வெயிலா இருக்கிறதுனால பானை தண்ணி கூட மண்ணை குளிர்ச்சியா வச்சுக்க முடியல. மண்ணு காஞ்சு போய் வெடிக்குது. ஐயோ, இது ரொம்ப கொடுமையா இருக்க. ஏற்கனவே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இப்ப இந்த பானைகளும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. வெளியில அடிக்கிற வெயிலுக்கு செவுரெல்லாம் சுடுது. மதியம் முழுக்க நான் இந்த வேர்வைய தொடச்சிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள காத்து வராம நின்னு போன மாதிரி இருக்கு. அடுப்பை எரிக்கிறதுக்கு கூட பயமா இருக்கு. நாம இந்த வெயில எதுவும் பண்ணவும் முடியாதா? மண்ணும் தண்ணீரும் ரெண்டும் ஒன்னா இருக்கிற சமயத்துல குளிர்ச்சி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா மண்ணு சூடாக ஆரம்பிச்சதும் அது விரிசல் விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் கொஞ்சம் பெருசா யோசிக்கிறேன் சுனிதா. ரமேஷ் தரையில கொட்டி இருக்கிற தண்ணீரை கவனமா பார்த்தான். சுனிதா அதை பார்த்து ரொம்ப குழம்பி போயிருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகேஷ் ஒரு பெரிய மர நிழல்ல மத்தியில உட்கார்ந்து இருந்தாரு. பயங்கரமான வெயில்ல கொஞ்சம் நிழல் கிடைச்சது. ஆனாலும் அந்த வெயில் அப்படியே தான் இருக்கு. அப்பதான் ரமேஷும் சுரேஷும் அங்க வந்துட்டாங்க. 2 பேரும் பார்க்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்னப்பா நிலைமை எப்படி இருக்கு? கேள்விப்பட்ட உங்க பானெல்லாம் வெடிக்குதாமே. நிலைமை மோசமா தான் இருக்கு. எல்லார் வீட்டு நிலைமையும் இப்படிதான் இருக்கு. வெயில் சுவரையும் மீறி போய்கிட்டு இருக்கு. இது இயற்கையோட சீற்றம். நான் மத்தியானத்துல வீட்டுல இருந்து வெளியே வரவே விட்டுட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள கூட நிம்மதியா இருக்க முடியலையே மகேஷ். நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மண்ணுக்கு அடியில குளிர்ச்சி இருக்குமா. நாம மண்ணுக்கு அடியில இன்னும் போனா அங்க வெப்பநிலை குறைஞ்சிருக்கும். இப்ப நீ என்ன பாதாளத்துல போய் இருப்பியா ரமேஷ்? வெயில் உன் மூளைக்கு ஏறிடுச்சா என்ன? இல்ல மகேஷ், பாதாளத்துல இல்ல. என் வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குழிய தோண்ட போறேன். அதுல தண்ணிய நிரப்பேன். நான் வீட்டுக்குள்ளேயே மண்ணுல ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டுவேன். மகேஷ் அவன் சொன்னதை கேட்டதும் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவனுடைய இந்த எண்ணத்தை அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூலா? உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. வீட்டோட தர ஈரமாயிடும். அப்புறம் வீடு விழுந்துடும். அதுவும் இல்லாம இவ்வளவு தண்ணி எங்கிருந்து கொண்டு வருவ? தரைய காப்பாத்துற வழிமுறை எனக்கு தெரியும். அப்புறம் தண்ணிக்கு டேங்க்ல மிச்சம் இருக்கிற மழை தண்ணிய பயன்படுத்துவேன். அந்த கொஞ்சம் மீதி தண்ணி இருக்குல்ல, அத சரியான இடத்துல பயன்படுத்தணும். மகேஷுக்கு இப்ப கூட அவன் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. ஆனா சுரேஷுக்கு அவனுடைய எண்ணம் சரின்னு பட்டுச்சு. ராத்திரி சமயம் ரமேஷ் தன்னுடைய கையால ரூம அளவு எடுத்துட்டு இருந்தான். சுனிதா அதை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பமாயிட்டா. மகேஷ் அண்ணன் சரியா தான் சொல்றாரு. வீட்டுக்குள்ள குழி தோன்றது சரியா இருக்குமா? அப்படி வீட்டு சுவர்கள்ல விரிசல் விழுந்துடுச்சுன்னா? சுனிதா, நான் ஒன்னும் சுவர்கிட்ட தோண்டல. நான் கொல்லப்புற வாசல்ல நடுவுல ஒரு குழி தோன்றேன். நான் என்னுடைய பழைய டெக்னிக்ல இதை பண்ண போறேன். நாம இதுல களிமண்ணும் வைக்கோல் பூச்சும் பூசுவோம். ஆனா இதனால என்ன நடக்கும்? மண்ணு தான் தண்ணிய உறிஞ்சுக்குமே.
இதுதான் அதனுடைய ரகசியம். களிமண்ணு தண்ணியை உறிஞ்சிடுச்சுன்னா அது அக்கம் பக்கத்துல இருக்கிற காற்றை சில்லுன்னு ஆக்கிடும். பானை எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அப்படி அதே மாதிரி நம்ம வீடும் முழுசா குளிர்ச்சியா இருக்கும். அப்புறம் நாமளும் தண்ணிக்குள்ள குளிர்ச்சியா உட்காரலாம். அவன் தரையில சாக்க வச்சு லைனை வரைஞ்சான். அப்புறம் அவன் மண்வெட்டியை எடுத்து தரையை தோண்டி தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில ரமேஷ் தன்னுடைய வேலைய கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். அவன் தன்னுடைய வீட்டுக்கு நடுவுல கொஞ்சம் பெருசா ஆழமான குழியையும் தோண்டிட்டான். ரமேஷும் சுனிதாவும் 2 பேரும் அந்த குழிக்குள்ள நின்னுட்டு இருந்தாங்க. ரமேஷ் கீழே இருக்கிற மண்ணை கையால தொட்டு அதோட வெப்பநிலைய உணர ஆரம்பிச்சாரு. இங்க பாரு சுனிதா, கீழே இருக்கிற தரையோட வெப்பநிலை இப்பவும் குளிர்ச்சியா இருக்கு. மேல இருக்கிற வெயில் மேல் மட்டத்தை தான் எரிச்சிருக்கு. என்னால உணர முடியுதுங்க. இங்க கீழே நிக்கும் போது அந்த அளவுக்கு சூடா இல்ல, அதாவது மேல இருந்த அளவுக்கு. அப்பதான் சுரேஷ் வீட்டுக்குள்ளர வந்தான். அவன் அந்த பள்ளத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனா. அட கடவுளே, ரமேஷ் நீ வீட்லயே உண்மையிலே குழி தோண்டிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். விளையாடுறதுக்கு நேரம் இல்ல சுரேஷ், வா வந்து எனக்கு உதவி செய். இன்னைக்கு நாம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நிம்மதியா தூங்கலாம். நண்பா, என்னால மண்லம் தோட முடியாது, எனக்கு முதுகு வலி இருக்கு. ஆனா வெளியில இருந்து களிமண்ண வேணும்னா கொண்டு வந்து கொடுக்குறேன். அது ஸ்விம்மிங் பூல் ஓரத்துல காஞ்சு போய் கிடக்குது. அது தண்ணியை தடுக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வேணும். அந்த மண்ணை குழைச்சு நாம இதோட தரையில பூசுவோம். ஓ சுரேஷ், போய் கொண்டு வா. அதுக்கப்புறம் சுரேஷ் அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ரமேஷ் அந்த குழிக்கு ஒரு சரியான உருவத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அதுக்குள்ள உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடமும் உருவாக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுரேஷ் சில மண் மூட்டைகளை தூக்கிட்டு இங்க வந்தான். அவன் கூட மகேஷும் வந்தான். அப்போ இதுதான் உன்னுடைய ஸ்விம்மிங் பூலா? இது என்ன பெரிய பள்ளம் மாதிரி தெரியுது? இதுல தண்ணிய ஊத்தனதும் இது சேரா மாறிடும். இல்ல, இது மேல நாங்க இப்போ களிமண்ணை பூசுவோம். மண்ணு இந்த தண்ணிய புடிச்சுக்கும், ஆனா இது சேரா மாத்தாது. 4 பேரும் சேர்ந்து வேலையில இறங்குனாங்க. சுரேஷும் மகேஷும் களிமண்ல தண்ணியை சேர்த்து அதை சாஃப்ட் ஆக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே சுரேஷும் சுனிதாவும் அந்த மண்ணை பள்ளத்தோட சுவர்ல பூச ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி தெரிஞ்சது. அவங்க எல்லாரும் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த சின்ன ஸ்விம்மிங் பூல் முழுமையா தயாராயிடுச்சு. அப்புறம் அந்த களிமண் பூச்சும் காஞ்சிருச்சு. ரமேஷும் சுரேஷும் வாசல்ல இருந்த மழை தண்ணி டேங்க்ல இருந்து ஒரு பைப்பை இணைச்சாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை நிறைக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிறைய ஆரம்பிச்சது. தண்ணி கலங்களா ஒண்ணும் இல்ல, அது அப்படியே ரமேஷோட வார்த்தைகள் போல ரொம்ப தெளிவா இருந்தது. பாருங்க, தண்ணி ஒன்னும் அழுக்காகல. களிமண் பூச்சி பூசுனது அவ்வளவு உறுதியா இருக்கு. அதனால தண்ணி சுத்தமா இருக்கு. அட, இது அற்புதம்பா. தண்ணி மெல்ல மெல்ல நிறைஞ்சிட்டு இருக்கு. ரமேஷ், இது உண்மையிலேயே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குப்பா. ஸ்விம்மிங் பூல் முழுமையா நிறைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் நிம்மதியை உணர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற சூழல் நல்ல குளிர்ச்சியா இருந்தது. சுனிதா அந்த தண்ணிக்குள்ளர கைய விட்டு பார்த்தா. இந்த தண்ணி என்ன இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? யாரும் இந்த தண்ணிக்குள்ள ஐஸ் கட்டிய போட்ட மாதிரி. இதுக்கு அப்புறம் ரமேஷ், சுரேஷ், அப்புறம் மகேஷ் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனாங்க. குளிர்ச்சியான தண்ணி பட்டதும் அவங்க 3 பேரும் நிம்மதியை உணர்ந்தாங்க. ஆஹா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. நீ அப்படியே சொர்க்கமாகிட்டப்பா. வெளியே எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த களிமண்ணோட மாயை. காத்து இந்த தண்ணி மேல பட்டு வெளியே வரும்போது அது சில்லுன்னு ஆயிடுது. இப்ப பாத்தீங்களா, எனக்கு வேர்த்தும் கொட்டல. என்ன மன்னிச்சிடுப்பா, நான் தான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டேன். இது உண்மையிலேயே ரொம்ப குளுமையா இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட வெயில் தெரியவே இல்லை. எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்துகிட்டு நிம்மதியா அவங்க நேரத்தை கழிச்சாங்க. சாயந்தரம் ரமேஷ், மகேஷ், அப்புறம் சுரேஷ் கிராம மத்தியில வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வெயில்ல இருந்து ரொம்ப நல்ல நிம்மதி கிடைச்சது. அப்புறம் 3 பேரும் முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் அவங்க கிராமத்து ஜனங்க கிட்டயும் இந்த யோசனையை பத்தி சொன்னாங்க. அண்ணா, வெயில் அதிகமாயிட்டே போகுது. நாம நம்மளுடைய பழைய வழிமுறைகளை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அதுதான் நம்மளை இந்த வெயில்ல இருந்து காப்பாற்ற முடியும். அப்படி நாம நம்மளுடைய எண்ணத்தை மாத்தினா ஒவ்வொரு கஷ்டத்துக்கான தீர்வையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து பள்ளம் தோன்றதுக்கு உதவி பண்றீங்களா? கண்டிப்பா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கிராமத்தையே குளிர்ச்சியா மாத்துவோம். மழை வர வரைக்கும் இதே மண்ல நாம குளிர்ச்சியை உண்டாக்குவோம்.
அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்க வீட்ல இதே போல ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வெயில் காலத்துல அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கணும்னு. நம்மளோட இந்த கதை இந்த இடத்துலயே முடிவடையுது.